may be here. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா important 5 mark questions in trigonometry. ஏற்கனவே இதுல நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சம் அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் எக்சர்சைஸ் 6th ல 5th சம். ஓகே, சோ நான் சம்ம ரீட் பண்றேன், நீங்க அந்த புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நான் given data மட்டும் இதுல எழுதுறேன். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a bird is sitting on the top of a 80 meter high tree. ஸோ ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல ஒரு பேர்டு வந்து டாப் ஆஃப் த ட்ரீல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி இதை வந்து நம்ம ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 80 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ட்ரீயோட டாப்ல வந்து ஒரு பேர்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From a point on the ground, the angle of elevation of the bird is 45 degree. So கீழ கிரவுண்ட்ல இருந்து நம்ம டாப் ஆஃப் த ட்ரீயோட angle of elevation நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது கிரவுண்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ from the top of the tree, the angle of elevation will be 90 degree. Okay, so the bird flies away horizontally in such a way that it's remained at a constant height from the ground. So bird வந்து ஹரிசாண்டலா பறக்குது. ஸோ சேம் ஹைட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் ரிமைண்ட் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட்லேருந்து சேம் ஹைட்ல ஹரிசாண்டலா ஒரு டைரக்ஷன்ல பறந்து ஒரு இதில் போய் உட்காருது. ஸோ ஆஃப்டர் 2 seconds the angle of elevation of the bird from the same point is 30 degree. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குல, ஸோ அங்கேருந்து 2 second கழிச்சு ஆஃப்டர் 2 second the angle of elevation from the same point, இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட angle of elevation எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது it will be 45 டிகிரி. இது 30 டிகிரி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஈன்னு எடுத்துக்கலாம். சேம் இதுவும் உங்களுக்கு 80 மீட்டர் ஹைட் தான். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரீ 80 மீட்டர் ஹைட், அதில் டாப்பில் ஒரு பேர்டு உட்காந்துருக்கு. ஸோ அது கிரவுண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. 2 seconds கழிச்சு அது வந்து ஹரிசாண்டலாக ஒரு டைரக்ஷனில் பறக்குது சேம் ஹைட்டில். ஸோ அது ஒரு பாயிண்ட்ல உட்காருது. அந்த பாயிண்ட் வந்து சேம் இந்த கிரவுண்டோட பாயிண்டோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னா ஸோ டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ், எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த பேர்ட் பறந்துருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த பேர்டோட ஃப்ளையிங் ஸ்பீட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஏ வந்து இனிஷியல் பொசிஷன் ஆஃப் தி பேர்ட். ஓகே, அண்ட் எங்கே போய் உட்காந்துருக்கு டி. ஸோ அந்த டியை வந்து நான் ஃபைனல் பொசிஷன் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் த பேர்ட் வந்து நான் என்ன நோட்டேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்பீடை வந்து நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் எவ்வளோ செகண்ட்ஸில் இது பறக்குன்னு சொல்லியிருக்காங்க 2 seconds. ஸோ அப்போ நான் இங்கே வந்து டிஸ்டன்ஸை நான் 2s அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஸோ நம்ம இப்போ சம்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசியோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி. ஸோ இப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு என்ன ஏபி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், இட் வில் பி 80 அண்ட் பிசி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் அந்த பிசியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் பிசிக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறேன். tan 45 டிகிரியோட வேல்யூ தெரியும் 180 டிவைடட் பை எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்.
செகண்ட் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா CD and E. ஓகே, ஸோ இப்போ ட்ரையாங்கிள் CDE எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் tan 30 டிகிரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதோட ஆப்போசிட் சைட் DE டிவைடட் பை CE. ஓகே, ஸோ இப்போ tan 30 ஓட வேல்யூ 1/√3, DE ஓட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 80, அண்ட் CE ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா CEனா CB ப்ளஸ் BE அப்படி தானே. ஸோ அப்போ இது வந்து நம்ம இதோட டிஸ்டன்ஸ் நம்ம 2s நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போதே. ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், 2s தான் இருக்கும். ஸோ அப்போ x ப்ளஸ் 2s, CBயோட வேல்யூ x அண்ட் BEயோட வேல்யூ 2s. நம்மளுக்கு CE வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், CB ப்ளஸ் BE ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா x ப்ளஸ் 2s இஸ் ஈக்குவல் டு 80√3. ஓகே, ஸோ நான் இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதுலேருந்து எக்ஸ் என்ன வரும், 80√3 மைனஸ் 2s. ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 80 is equal to 80√3 minus 2s. ஸோ 2s அந்த பக்கம் கொண்டு வாங்க, இந்த 80 அங்கே கொண்டு போனீங்கன்னா 80√3 minus 80, 2s is equal to 80 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா √3 minus 1, 2s is equal to 80 into 1.732 minus 1, 80 equal to 0.732. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ இது 2s ஓட வேல்யூ. ஸோ s வேணும்னா 80 into 0.732 divided by 2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 40. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ 29.28 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இப்போ ஆன்சர் டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளையிங் பேர்ட் இஸ் 29.28 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, யூனிட் வந்து கண்டிப்பாக போடணும். அடுத்து ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸில் 9th சம். ஓகே, யூனிட் எக்ஸசைஸில் 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ a building and a statue are on opposite side of a street from each other 35 meter apart. ஒரு பில்டிங் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாச்சு. ஓகே, ஒரு பில்டிங் அண்ட் ஒரு ஸ்டாச்சு. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டில் ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் அப்பார்ட். ஸோ ரெண்டும் 35 மீட்டரில் இருக்குது. நான் வந்து ஏபி இதை வந்து நான் ஒரு பில்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ இது சிடின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ஸ்டாச்சு. ஓகே, ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த ரூஃப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 24 டிகிரி. ஸோ ரூஃப் ஆஃப் த பில்டிங்லேருந்து இந்த ஸ்டாச்சுவோட டாப் இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 34 டிகிரி. ஸோ பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு சேம் இந்த பாயிண்ட்லேருந்து இதோட டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வில் பி சேம். ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 34 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உனக்கு 24 டிகிரி. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிடி இது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது அண்ட் இது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இதை வச்சு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏசிஇ.
ACE எடுத்துக்கிட்டிங்கன்னா tan 24 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடு வந்து இங்கே CE டிவைடட் பை AE. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 35 மீட்டர்னா கண்டிப்பாக இதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோவா தான் இருக்கும், 35 மீட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ CE வந்து நம்மளுக்கு தெரியாது, ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ tan 24 டிகிரி ஈக்குவல் டு CE டிவைடட் பை 35. ஸோ அப்போ எனக்கு இதுலேருந்து CE என்ன கிடைக்கும், 35 இன்ட்டு tan 24 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா AED. ஓகே, ட்ரையாங்கிள் ADE எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் tan 34 டிகிரி எடுத்தோம் அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து DE, கரெக்ட். ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து சேம் AE. ஸோ இப்போ tan 34 டிகிரி ஈக்குவல் டு DE வந்து உங்களுக்கு தெரியாது, ஸோ அப்படி வச்சுக்கலாம். AEயோட வேல்யூ 35. ஸோ அப்போ இதுலேருந்து DE என்ன கிடைக்கும், tan 35 இன்ட்டு tan 34 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆஃப் தி ஸ்டாச்சு வேணும். ஸோ ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு CD ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது CE ப்ளஸ் DE. ஓகே, CEயும் DEயும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ அப்போது உங்களுக்கு CEயோட வேல்யூவும் தெரியும், DEயோட வேல்யூவும் தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். CD equal to 35 into tan 24 degree plus 35 into tan 34 degree. Okay, so 35 common நம்ம வெளிய எடுத்தோம் அப்படின்னா tan 24 degree plus tan 34 degree. So tan 24 degree and tan 34 ஓட வேல்யூ வந்து நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 0.4452 tan 24 degree ஓட வேல்யூ and 0.6745 இது வந்து tan 34 degree ஓட வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 1.1197 அண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3919 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு என்ன 39.19 மீட்டர். ஓகே, யூனிட் ரொம்ப முக்கியம், ஸோ யூனிட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.